வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு வேதாத்திரிய வகுப்பு. இன்றைய வகுப்புக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும். இந்த ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கமும் என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை உரை விளங்க கவிகள் பற்றிய ஆழமான விளக்கங்களை தர நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை தெரியாதவர்கள் மத்தியில் யாரும் இல்லை. எனவே நாம் தொடர்ந்தும் ஐயாவை அறிமுகப்படுத்துவதில் நேரத்தை செலவழிப்பதை விடுத்து நாம் நேரடியாக இன்றைய வகுப்புக்கு செல்வோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் ஞானக்களஞ்சியத்திலிருந்து கவிகளுக்கான விளக்கங்களை கடந்த பல மாதங்களாக மாதங்களாக நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே கடந்த சில வாரங்களாக அறிவு பற்றிய வேதாத்திரி மகரிஷியின் கவிகளை பார்த்து வருகின்றோம். இன்று பாகம் 38, மேலும் சில அறிவு பற்றிய வேதாத்திரி மகரிஷியின் கவிகளை பார்க்கவிருக்கின்றோம். இப்பொழுது இன்றைய வகுப்பை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் வேதாத்திரிய கவித்தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு காந்த ஆற்றலின் பெருமை என்ற தலைப்பில் உள்ள கவி. அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர்ந்தால் அதுவேதான் படக்கையிலே அலை மனம் என்று அறிவோம். அறிவதனின் இருப்பிடமோ அடுத்த மறை பொருளாகும். அதி நுண்ணிய பரமானு அதன் மையமாகும். அறிவுக்கு மூலநிலை அகன்ற இறைவெளியே, அதனை வான்காந்தம் என்றும், அப்பாலுக்கு அப்பால் அறிவேதான் தெய்வம் என்ற அகன்ற பரம்பொருளாம். அறிவறிந்தால் அனைத்தறிவோம், அகம் தெய்வம் தானாம். காந்த ஆற்றலின் பெருமை. காந்தத்தை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ,
மாந்தராக வாடுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்ற ஒரு அடிப்படை கருத்தை இன்னொரு கவியில மகரிஷி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதன் சிறப்பை உணர்ந்தவர்கள் தான் சைவ சித்தாந்தத்தின் தொடராக காந்தா புராணத்தை எழுதி வைத்தார்கள். இந்த ஸ்காந்த புராணம் என்பதுதான் பிறகு மருவி கந்த புராணம் என்றாகிவிட்டது. கந்த கடவுள் என்பது காந்த கடவுள் தான். எப்படி என்றால் இருப்பு சிவம், ஆதி சிவம். எழுச்சி பெற்ற நிலை சக்தி சிவம், இறைத்துகள். அவை கூடி விண்ணான நிலை விநாயகன். பிறகு இதிலிருந்து வெளிப்படுகின்ற காந்தம், விண் சுழலில் வெளிப்படுகின்ற காந்தம். அந்த வான்காந்தமே சிறப்படைந்து ஜீவன்களிலே உணர்கின்ற மேன்மை பெற்ற போது அது உணர் அறிவாக, மெய்யறிவாக மேன்மை பெறுகிறது. எனவே அறியும் திறன் என்பது காந்தத்திலேதான் இருக்கிறது. பஞ்சபூதங்களிலேயும் அறியும். ஆனால் அறிந்தேன் என்று வெளிப்படுத்த உணர முடியாது, தான் உணர முடியாது. அந்த உணர்வு என்பது நுண்மை நிலை, வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத நுண்மை நிலை. ஜீவன்கள் வருகின்ற போது நுண்ணுயிரிலே தொடங்கிய பரிணாமம் தாவரங்களிலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. தொட்டான் சினிங்கி என்ற ஒரு செடி மூலமாக வெளிப்படையாக தன்னை அறிவித்துக் கொண்டது. தொடாதே, தொட்டால் சினுங்குவேன் என்று வெளிப்படையாக தன்னை அறிவித்துக் கொண்டது. அதான் அறிவின் முதல் நிலை என்று சொல்கின்றோம். அதன் பிறகு ஒவ்வொரு அறிவாக வந்த கதை நமக்கு தெரியும். எனவே காந்த ஆற்றலின் பெருமை என்ன என்றால், நாம் எவ்வளவு கதை செய்கிறோமே, இதெல்லாம் காந்தத்தின் பெருமை தான். காந்தம் இல்லை என்றால் உலகம் இல்லை, ஜீவன்களும் இல்லை, அனுபவங்களும் இல்லை, இன்ப துன்ப விளைவுகளும் இல்லை. ஆனால் காந்த தத்துவம் என்பதுதான் இந்த பிரபஞ்ச வரலாற்றின் அடிப்படை தன்மை. இருப்பு, இயக்கம், காந்தம், இந்த மூன்றின் திருநடனமே கலியுகம் என்று சொல்லப்படும். 4 யுகங்கள் என்று சொல்றாங்க இல்லையா? சத்திய யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம் என்று சொல்லுவார்கள். சத் என்றால் இறைநிலை, சுத்தவெளி, ஆதி சிவம். அதுவே அல்லாஹ் என்றும் பரவெளி என்றும் மற்ற மறைநூல்கள் சொல்லுகின்றன. இந்த இருப்பாகிய ஆற்றை எழுச்சி பெற்ற நிலை இயக்கம். அந்த இயக்கத்தோ விளைவு என்ன? இருப்பும் இயக்கமும் கலந்த நிலை காந்தம். இருப்பு என்பது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இயக்கம் என்பது நெகட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது விரிந்து வெளியே போகின்ற அலை. அப்போ ஒன்று உள்நோக்கிய வேகம், மற்றது வெளிநோக்கிய வேகம். ஒன்று அகம், மற்றது புறம். இந்த இரண்டும் கலந்த நிலை, இருப்பும் விளக்கும் கலந்த நிலை. அட்ராக்ஷன் பிளஸ் ரிப்பல்சன் ஈக்குவல் டு மேக்னட்டிசம். இதுதான் காந்த தத்துவம். அப்ப இருப்பாக இருந்த நிலை சத்திய யுகம்,
சத் என்ற சுத்தவெளி மட்டுமே இருந்த நிலை சத்தியயுகம். எப்போது அந்த இருப்பிலிருந்து ஒரு இயக்கம் வெளிப்பட்டதோ, அப்ப இயக்கம் என்ற இரண்டு பட்ட நிலை, துவா என்றால் இரண்டு, துவாபர நிலை, அது துவைத்தம் என்று சொல்கிறோம் இல்லையா, இரண்டு பட்ட நிலை. இறைவன் வேறு நாம் வேறு என்று பிரிக்கிறோமே, அது இரண்டு பட்ட துவைத்த நிலை, துவாபர. இருப்பும் இயக்கமும் இணைந்த பிறகு வந்த விளைவு காந்தம், அது திரேதா, மூன்றாவது யுகம். இந்த மூன்றும் சேர்ந்த திருநடனங்களே, திருவிளையாடல்களே இந்த உலகம், ஜீவன்கள், மனிதர்கள் அனைத்தும். கலியுகம் என்றால் இறைவனின் திருவிளையாடல், அறிவின் திருவிளையாடல் என்று அர்த்தம். அதெல்லாம் மகர்ஷி அவர்கள் இந்த நான்கையும் இணைத்து சொல்கின்ற போது அறிவின் பயணம் என்பார்கள். The journey of consciousness. சுத்தவெளியில் இருந்த அறிவே இயக்கத்திலே இயக்க ஒழுங்காக அதை மேன்மைப்படுத்துகிறது, சீர்மைப்படுத்துகிறது. சைவ சித்தாந்தத்தின் கருத்தின்படி அகோரம், ஈசானம், தத்புருஷம். அதாவது சுத்த வெளி எப்படி இருக்கிறது, கும் இருட்டாக, தூய்மை பொருளாக, பரிசுத்தமாக இருக்கிறது, அது அகோரம். அதற்கு மூலம் உண்டா? இல்லை. தோன்றிய அனைத்தும் எங்கிருந்து? இந்த மூலத்திலிருந்து. அப்போ அனைத்திற்கும் மூலமாகவும் தனக்கு ஒரு மூலம் இல்லாத நிலை ஈசா ந. ஈசா என்றால் மூலம், தனக்கு ஒரு மூலம் இல்லாத நிலை ஈசான. பிறகு அது அறிவாகவும் இருக்கிறது. தத் புருஷ, தத் என்பது இறைநிலை, புருஷ என்பது அறிவு, அறிவே தெய்வம். இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்து. அது தெளிவாக மக்கள் மத்தியிலே சேரவில்லை. அதே கருத்து மகர்ஷி மூலமாக அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம் என்று உலகத்திற்கு சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. இது ஏதோ புதிய கருத்து இல்லை. இறை தத்துவத்தை தேடி உணர்ந்த முதல் மகானுடைய அனுபவமே இதுதான். இந்த மூன்றும் இணைந்து வெளிப்பட்ட நிலை சத்யோஜாதம், இயக்க நிலை, அதாவது இறை துகள் நிலை. அதுவே அதை விட சிறுசு கிடையாது இல்லையா, நுண்பொருள் கிடையாது. தி ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கல், டைனி எனர்ஜி பார்ட்டிக்கல், காஸ்மிக் டஸ்ட் பார்ட்டிக்கல் என்றெல்லாம் விஞ்ஞானம் பேசுகின்ற நுண்துகள் சமீபத்தில் காட் பார்ட்டிகல் என்றே சொல்லிவிட்டாங்க. அதை ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல் என்று சொல்லுவார்கள். இந்த நிலை இயக்க நிலை. அப்ப இருப்பிலிருந்து எழுச்சி பெற்ற இயக்க நிலை, இதுவே நுண்துகள். இதன் சேர்க்கை தான விண்களின் சேர்க்கை தான பஞ்சபூதங்கள், அவற்றின் சேர்க்கை தான உலகம். அதிலே நட்சத்திர தொகுதிகள் 27, நவகோள்கள் 9, இந்த பூமியில் உள்ள பஞ்சபூதங்கள் 5. இவற்றின் கூட்டு தானே ஜீவகாந்தமாக மாறி, எப்படி இறை துகள் காந்தம் விண்ணிலே இயக்கமாக அழுத்தம் என்ற உணர்வ தன்மையாக வெளிப்பட்டதோ, அதே போல இறை துகள் என்பதே ஜீவநிலைக்கு மூலமாகிய ஜீவகாந்தம். இறை துகள் விண்ணானது போல ஜீவகாந்தமே
உயிராக மாறும். அப்ப விண்ணிலிருந்து பஞ்சபூதங்கள் வந்தது போல உயிரில இருந்து 5 அறிவு வரைக்கும் உணரக்கூடிய ஜீவராசிகள் வந்தன. விண்ணினுடைய பஞ்ச தன்மாத்திரைகள், காந்த தன்மாத்திரைகள், அழுத்தம், ஒலி, சுவை, மனம். அதே போல் அந்த 5 ஜீவாந்த தன்மாற்றங்களை வெளிப்படுத்தக்கூடிய 5 அறிவு ஜீவராசிகள். சரி, இப்ப மூலமும் முடிவும் ஒன்று வரணும் இல்லையா? சுத்த வெளியே பஞ்சபூதங்களாச்சு, பஞ்ச அறிவுடைய ஜீவன்களாச்சு. இப்போ சுத்த வெளி என்ன ஆகிறது? அப்ப அறிவே தன்னை அறிகின்ற முழுமை தன்மை பெறக்கூடிய வகையிலே ஜீவன்கள் மூலமாக தன்னை அறிகின்ற நிலையிலே அறிவு வெளிப்பட்டதா மெய்யுணர் அறிவாக, பகுத்துணர் அறிவாக, ஆறாம் அறிவாக மனிதனிடத்திலே வெளிப்பட்டது. இதுக்கு மேலே 7ஆம் அறிவு 8ஆம் அறிவுலாம் கிடையாது. இருப்பது ஒன்றே, பரிணமித்தது 6ஆக, அவ்வளவுதான். அறிவு 6ன்னு சொல்லக்கூடாது. அறிவின் வெளிப்பாடுகள் 6, அவ்வளவுதான். எல்லாம் ஒரே அறிவு தான். எல்லாம் ஒரே அறிவு தான். எப்படி ஒரே அறிவு என்றால், இப்போ மின்சக்தி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆற்றல். இது சார்கோல் நிலக்கரியிலிருந்து எடுக்கிறோம், கட்டி பொருள். ஆனால் மின்சாரம் தண்ணியிலிருந்து எடுக்கிறோம், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, நீர் மின்சாரம். பிறகு சூரிய சக்தியிலிருந்து எடுக்கிறோம், சோலார் எனர்ஜி, சூரிய மின்சாரம். காற்றிலிருந்து விசிறிகள் மூலமாக எடுக்கிறோம், டர்போ எனர்ஜி, இது காற்றுடைய மின்சாரம். பிறகு அணுக்கள் சிதைத்து அதிலிருந்து மின்சக்தி எடுக்கிறோம், அட்டாமிக் எனர்ஜி, அணு மின்சக்தி. சரி, இப்போ 5 பூதங்களிலிருந்து மின்சாரம் எடுத்துட்டோம். இந்த 5 மின்சாரங்களிலே பேதம் உண்டா? இது அட்டாமிக் எனர்ஜிங்க, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியும். இது தெர்மல் எனர்ஜிங்க, நிலக்கரிலிருந்து எடுத்தது, சுவிட்ச் போட்டு 5 நிமிஷம் கழிச்சுதான் எரியும். அப்படி இருக்கா? இல்லை, ஒன்னே தானே. சரி, இந்த ஒன்றான மின்சாரத்தை ஒரு விளக்கில செலுத்துகின்றோம், வெளிச்சமாகிறது. ஒரு குளிர் சாதனம் செலுத்துகின்றோம், குளிர்ச்சி வருகிறது. ஒரு மின் அடுப்புல வைக்கிறோம், வெப்பமாகிறது. இப்போ எல்லாம் ஒரே மின்சாரம் நமக்கு வெளிச்சமாக, வெப்பமாக, குளிர்ச்சியாக, காற்றாக தன்மாற்றம் அடைகிறது. அப்போ ஒரே ஒன்று, 5லிருந்து ஒன்றே மூலப்பொருள், அந்த ஒரே மூலப்பொருள் மீண்டும் 5 வகை சக்தியாக மலர்ச்சி பெறுகிறது. அப்போ இருப்பது ஒன்றே, அறிவு ஒன்றே, இயக்கம் ஒன்றே. அதனால் திணிவுக்கு ஏற்ப சில பேதங்கள். இப்படி பேதங்கள் எல்லாம் கடந்து வருகின்ற போது மிச்சம் என்ன? ஒன்றேதான் அனைத்துமானது என்ற உணர்கின்ற போது அதுக்கு அத்வைத்தம், ஒரே பொருள்தான் அத்வைத்தம், 2 இல்லை. அதுதான் அந்த உணர்வை பெறுவதுதான் முக்தி நிலை, முழுமை நிலை. அதற்கான பயணமே அறிவு வழி, ஞான மார்க்கம். துவக்கமே நம்பிக்கை வழி, பக்தி மார்க்கம். இப்படி காந்த ஆற்றல் இல்லாத இடம் எங்கே? காந்தம் இல்லை என்றால்
இறைத்துகள்கள் ஈர்க்கப்பட்டு விண் என்ற அதிவிரைவு இயக்கம் வந்திருக்காது. விண் சுழற்சி இல்லை என்றால், அதில் ஈர்ப்பு விசை இல்லை என்றால், அணுக்கள் கூடி காற்றாகவோ நெருப்பாகவோ நீராகவோ கெட்டி பொருட்களாக மாறியிருக்க முடியாது. அப்ப எல்லாமே ஈர்ப்பு விசையினால் குவிந்த நிலை, சேர்ந்த நிலை. அதோட விளக்கு விசை இருக்கலையே காந்தத்தின், அந்த விளக்கு விசையால் தளர்வு நிலை, அழிவு நிலை. இந்த இருப்புக்கும் செலவுக்கும் இடையே உள்ள கணக்கு மிச்சம், அதுதான் ஆயுள். வேற என்ன இருக்கு? அதனால் காந்தம் இல்லையேல் எதுவும் இல்லை. காந்தம் இல்லையேல் உணர்வும் இல்லை. உணர்வு இல்லையேல் மனிதன் வாழ முடியாது, இறைவனை உணர முடியாது. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்தவுமோ அதுவே காந்தமாம். இது முதல்லயே ஞானிகள் உணர்ந்தார்கள். ஆனா மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். எப்படி முட்டி மோதினாங்க? இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற எல்லா விஞ்ஞான நுட்பங்களையும் ஏற்கனவே அறிவின் மூலமாகவே பயன்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இன்டர்நெட் எப்போ வந்தது? சரி, இன்டர்நெட் என்ன செய்யும்? எங்கேயோ இருக்கிறோம், இப்போ பல இடங்களில் இருக்கிறோம். ஒரு இன்டர்நெட் இணைப்பின் மூலமாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கிறோம். அப்ப எங்க இருந்தாலும் இணைக்கின்ற ஆற்றலை இன்டர்நெட் சொல்றோம். இது நாம கண்டுபிடிச்சது, ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தார். வியாச பகவான் என்ன சொன்னார்? அஸ்தினாபுரத்து அரண்மனை வளாகத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துரோணாச்சாரியார் குருவாக இருந்து தனுர் வேதங்களை, வில் வித்தைகளை கற்றுத்தருகிறார். காட்டில ஏகலைவன், ஒரு வேடுவன், அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுத்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் அவன் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் துரோணை சந்திக்கிற போது அர்ஜுனன் செய்த வித்தையெல்லாம் ஏகலைவன் செய்து காட்டினான். துரோனுக்கு ஒரே வியப்பு. உலகத்திலேயே தனுர்வேதத்தில் நாம் தானே கரை கண்டவர். அப்படி இருக்க அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை விஷயங்களை இவனுக்கு சொல்லிக் கொடுத்த குரு யாராக இருக்க முடியும்? ஏகலைவன், குருவை நான் பார்க்கணும்ப்பா, நீங்க தான் சாமி எங்க குரு, உங்களையே மானசீகமாக வரித்து கொண்டு இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி முடிச்சிட்டார். இது எப்படி சாத்தியம் என்று யோசிச்சு பார்த்தாதான் புரியும். மனம் நுணுகினால், தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போனால் இந்த உலகத்தின் எந்த இயக்கத்தையும் அறிய முடியும். அப்படி அறிந்தவர்கள் தான் மெய்ஞானிகள். சோதனை சாலை கிடையாது, ஆராய்ச்சி முறைகள் எல்லாம் தெரியாது. ஆனால் திருமந்திரத்திலே சித்த வைத்தியம் பற்றிய குறிப்புகளை அவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறாரு திருமூலர். எப்படி ஆராய்ச்சி பண்ணினார்? செடிகளை தொடாமலேயே அந்த தன்மையை உணர்ந்து இந்தந்த செடிகளை, இந்தந்த வேர்களை இந்தந்த வகையிலே பக்குவப்படுத்தினால் என்னென்ன வியாதிகளை தீர்க்கலாம் என்று வைத்திய சாஸ்திரம் எழுதி வச்சாங்களே. அப்போ
யார் அறிவாளி? அறிவியல் மூலமாக பயன்படுத்துகின்ற நாம் அறிவாளிகளா, அல்லது தன்னிலே தன்னை கண்டு அறிவின் மூலமாக அனைத்தையும் அறிந்தார்களே அவர்கள் பெரியவர்களா? அதனால் ஏதோ விஞ்ஞானம் வச்சு நாம கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறோம். எல்லா பொருட்களும் அங்கேயே இருந்ததுதான். ராவணன் இமயமலையிலிருந்து இலங்கைக்கு புஷ்ப விமானத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தானா. அவன் இந்த நாத்திய கூட்டமெல்லாம் கிண்டல் பண்ணும், அது எப்படி போயிட்டு வரும், அது என்ன புஷ்ப விமானம் அப்படின்னு. இப்ப போயிங்ல லண்டனுக்கும் துபாய்க்கும் போறீங்களே, இதை கிண்டல் பண்ணுவீங்களா? மாட்டமே, கண்ணில் பார்க்குற மாதிரி இல்லை. அப்போ இது விஞ்ஞானத்தால் எல்லோரும் பயன் கொள்ளலாம். ஆனா எல்லாரும் இலங்கைக்கும் இமயமலைக்கும் காற்று வழியாக பயணிக்க முடியாது. அதுக்கு நுட்பம் என்ன? டெலிபோர்ட். இந்த விஞ்ஞானம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற நிலை என்ன? டெலிபோர்ட். எதுக்கு ஃப்ளைட் ஏறிக்கிட்டு ட்ரெயின் ஏறிக்கிட்டு ஒரு போர்ட்டுக்குள்ள உள்ள போனோமா, எந்த நாடு எந்த இடம் பட்டன் தட்டினோமா, அப்படியே நம்ம அணுக்களாக பிரிந்து அந்த ஊர்ல அணுக்களாக சேர்ந்து யாரை பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ டெலிபோர்ட் ஆராய்ச்சி தான் இப்போ அதிவிரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நமக்கு அது வந்துவிட்டால் எல்லா போக்குவரத்தும் தேவையற்று போய்விடும். அப்ப அன்றைக்கு போனதான் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது எதுவுமே வியப்பு இல்லை. எப்போ அறிவுதான் அனைத்தும், அறிவின் இயக்க மூலம் காந்தமே, மீடியா மூலம்னா ஆர்ஜின் கிடையாது, மீடியா. அறிவு காந்தத்தின் வழியாக அனைத்தையும் செயல்படுத்துகிறது, உருவாக்குகிறது என்று புரிந்து கொண்டால் எல்லாமே ஒரே சொத்த வெளிக்குள், ஒரே காந்த தத்துவத்திற்குள் அடங்கி இருப்பதை பார்க்கலாம். அதுதான் காந்த ஆற்றலின் பெருமை. அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர்ந்தால், இந்த காந்த தத்துவத்தின் அடிப்படை என்ன? அறிவு, சுத்தவெளி. அதுவேதான் அனைத்தும், அதுவேதான் நானும். அப்ப கீதை என்ன சொல்கிறது? யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்படின்னா இரண்டு இல்லை, அவனும் நானும் ஒன்றே. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல். தெய்வத்தோடு இணைத்தே பார்க்கலாம், பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் பரமஹம்சர் தெய்வத்தன்மை, கிரைஸ்த் தெய்வத்தன்மை, முகமது சல் தெய்வத்தன்மை, புத்தா தெய்வத்தன்மை, எல்லாமே என்லைட்டன்மெண்ட், அறிவின் தெளிவை உணர்த்துகின்ற வேறு வேறு மொழி சொற்கள். ஒரே கருத்து தான். சம்ஸ்கிருதத்துல பரமஹம்ஸ் தெய்வத்தன்மை, அதுவே கிறிஸ்டியானிட்டியில ஈக்குவாலிட்டி, சமயம், இறைவனாகவே வந்த ஒரு தேவதூதன் இயேசுபிரான். அதே போல நபிகள் முகமது சல், அதே போல புத்தம் சரணம் கச்சாமி, அறிவோடு நம்மை இணைத்துக் கொள்வது, சரணடைவது. அந்த அறிவின் நீதி என்ன? தெய்வ நீதி என்ன? தம்மம் சரணம் கச்சாமி, செயலுக்கு தக்க விளைவு என்ற கர்மயோகம், தம்மம் என்ற கர்மயோகம். இதை கற்றுக் கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும்
பயிற்சி செய்து பக்குவமாவதுக்கு இடம் விடும் இல்லையா? சங்கம் சரணம் கச்சாமி. அப்ப புத்தர் சொன்ன கோட்பாடுதான் மனவளக்கலை மன்றங்கள். இங்கே இறை உணர்வுக்கு துரியாதீத தவம் உண்டு. கர்ம யோகமே இங்கே வாழ்க்கை முறை, கர்மயோக வாழ்க்கை முறை. கற்றுக்கொள்ளவும் பயிற்சி செய்யவும் கற்றுக் கொடுக்கவும் தவ மையங்கள், அறிவு திருக்கோவில்கள். அப்ப புத்தர் வகுத்த அதே 3 கோட்பாடு தான் வேதத்திலே மகர்ஷி அவர்களும் இங்கே பின்பற்றுகிறார்கள். இனி புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இறை உணர்வு, அறநெறி, அறிவு திருக்கோவில். இந்த 3ம் சமுதாயத்துக்கு என்றைக்கும் அவசியம். எனவே இதன் மூலமாக அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர்ந்தால் அதுவேதான் படக்கையிலே அலைமனம் என்று அறிவோம். அறிவேதான் மனமா? அப்படின்னா இரண்டுக்கும் என்ன பேதம், என்ன ஒற்றுமை? அறிவு இல்லாமல் மனம் உண்டா? அறிவு இல்லாமல் மனம் உண்டா? ஏதோ ஒரு என்ன கேட்பாங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சரி, ஏதோ ஒரு செயல் செய்யணும், ஒரு உதவி செய்யணும், மறுத்து விட்டால் கொஞ்சமாவது மனசுல இரக்கம் இருக்கா? மனசுல இரக்கம் கேட்கிறேன். தவறு நேர்ந்தால் கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? செயலுக்கு மனம், மனசுக்கு மூலம் அறிவு. அப்ப அறிவே மனம் வழியாக செயல்படுகிறது. எப்படி என்றால், அறிவு என்ற இருப்பு புலன்களை பயன் கொண்டு மூளை வழியாக, உடல் உறுப்புகள் வழியாக அனைத்தையும் அறியவும் செய்கிறது, வெளிப்படுத்தவும் செய்கிறது. அப்ப என்ன ஆகிறது? அறிந்தது என்பது என்ன? அனுபவங்கள். அனுபவிச்சாதான் அறிய முடியும். இனிப்புன்னு ஒரு தாள்ல எழுதி அது நக்கி பார்த்தால் சுவை தெரியுமா? இல்ல கசப்புன்னு ஒரு வார்த்தை எழுதி நக்கி பார்த்தால் சுவை தெரியுமா? இல்லையா? அப்ப அனுபவம் என்பது என்ன? அதை சுவைத்து பார்த்தல். அப்போ அறிவு கூட்டல் அனுபவம் என்ன சொல்றோம்? அதுவே கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் டொமைன். அனுபவங்களை தன்னில் பதிந்திருக்கின்ற ஜீவகாந்த கருமையம். அனுபவங்களை தன்னுள் பதிந்து கொண்ட ஜீவகாந்த கருமையம். சரி, இது எங்கே பதியுது? ஆத்மான்னு சொல்றோம். அது எப்போ ஆன்மீகத்தை பேசினார்களோ அப்ப இருந்து ஆத்மா பேசுறாங்க. பரமாத்மான்னு சொல்றாங்க, ஜீவாத்மான்னு 2 பிரிச்சு பேசுறாங்க. கீதையிலே பகவத்கீதை என்று ஒரு ஞான பெட்டகம், மகாபாரதத்தின் ஒரு பகுதி நூல் பகவத்கீதை. ஏன் பகவத்கீதையும் தனியா பிரிச்சு எடுத்தார் என்றால், மகாபாரதம் என்பது கதாபாத்திரங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக, செயல் மூலமாக தத்துவத்தை உணரச் செய்வது. இப்போ ஆத்மா பரமாத்மா என்பதை எப்படி காட்ட முடியும்? அதுக்கு வடிவம் இருக்கா? இதுதான் ஆத்மான்னு நமக்குள்ள ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? உடலையே ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவம், இதோ இங்க உயிர் இருக்குது, இதோ இங்க மனசு இருக்குது, இதோ இங்கதான் கருமையும் இருக்குதுன்னு சொல்றாங்களா? ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்லலையே.
சொல்ல முடியலையே. அப்ப இல்லையா? இருக்குது. அதான வாதம் இருக்கிறது. அப்ப இந்த ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா எங்க இருக்கு? ஆத்மா என்பது பொது சொல், ஜீவாத்மா என்பது மனிதனுக்குள்ள, ஜீவன்களுக்குள்ள, பரம் ஆத்மா என்பது உடல் இல்லாத ஆத்மா. அப்படி என்றால் இது நமக்குள்ளாக இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? எல்லா பொருட்களிலும் இறைவனே இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்படின்னா எங்க இருக்கிறார் என்ற ஒரு கேள்விக்கு விளக்கம் என்ன என்றால், நமக்குள் இருக்கின்ற ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு தெரியணும். எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆத்மா பத்தி பேசுறாங்களே தவிர இதுவரைக்கும் எந்த சொற்பொழிவாளராவது ஆத்மா இப்படித்தான் இருக்கிறது என்று பேசியிருக்காங்களா? இல்லை 700 ஸ்லோகங்களிலே ஆத்மாவை பற்றி பேசிய பகவத்கீதை இதுதான் ஆத்மன் அமைப்பு என்று சொல்லியிருக்கிறதா? சொல்லலையே. பிறகு அந்த உண்மையை தெரியாமல் எப்படி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் காண்பது? இப்படியெல்லாம் ஆய்ந்து பார்க்கின்ற போதுதான் மகர்ஷியுடைய ஞான பெட்டகமே இந்த ஞான களஞ்சியம், தி ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். இது ஒரு எப்படி இந்த சேமிப்பு கிடங்குன்னு வச்சிருப்பாங்க பாருங்க, அது போல் அனைத்து ஞானத்தையும் சேர்த்து வைத்த இடம் ஞான களஞ்சிய கவிதைகள். 1854 கவிதைகள். சோ யார் இத்தனை கவிகளுக்கும் படித்து விளக்கம் தெரிந்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் தேர்ந்த மனோட கலைஞர் சொல்ல முடியுமே தவிர, சாமி சொன்ன மாதிரி அது ஒரு காயலாங்கடைம்பார். மனோளக்கலை இது ஞான களஞ்சியம் ஒரு காயலான் கடை. காயலான் கடைன்னு என்ன? இந்த பழைய உதிரிகள் எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, ஸ்பேர் பார்ட்ஸ். அதில் போகிற மக்கள் என்ன பொருள் வேணுமோ அது எங்கே கிடைக்குமோ அதை பார்த்து அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒட்டுமொத்த கடையை பற்றியெல்லாம் தேட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அது போல எந்த தலைப்பில் பேசணுமோ அதுக்கு என்ன 2 கவி எடுத்து ரெஃபரன்ஸ் கொடுத்து பேசிட்டா போதும் என்ற அளவிலே பேசுவது காயலாங்கடை வியாபாரம். ஆனால் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வது என்றால் அது ஞான களஞ்சியம். அந்த அறிவு தான் அறிவு களஞ்சியம். அப்படிப்பட்ட அறிவை கொண்டு மகர்ஷியுடைய தத்துவத்தை சிந்திக்கின்ற போதுதான் இதுவரைக்கும் எங்குமே சொல்லப்படாத ஆத்ம ரகசியம், பிரம்ம ரகசியம் அறிவியல் பூர்வமாக விளக்கி சொல்ல முடியும். விஞ்ஞானிகளே மறுக்க முடியாத அளவுக்கு ஆத்மாவை விளக்கி சொல்ல முடியும். இப்போ ஆத்மாவின் அமைப்பு என்ன? ஒன்று முதல் 40 அலை வேகம். இது நம்ம பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று 4 அலை சுழல் நிலைகளாக இது விஞ்ஞானம் வகுத்த நிலைதான். அதுக்கு முன்பு தத்துவங்கள் எப்படி சொன்னதுன்றது வேறு. இந்த அலை எண்கள் என்பது விஞ்ஞானம் சொன்னதான் 1 to 40 சைக்கிள்ஸ். அப்ப அலை இல்லாத நிலை என்பது என்ன? 0.0. அப்ப இறைநிலை 0, ஒன்றும் இல்லாத, தனக்கென்று ஒரு மதிப்பில்லாத ஒரு 0. அதன் ஆற்றல் எழுச்சி பெற்று 1 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் சுழல்கிறது. ஏன் அது 50 100 இருக்கக்கூடாது? ஏன் 40ல் நின்று போச்சு?
ஏன் பூஜ்யமாக இருந்திருக்க கூடாது என்றெல்லாம் வினா தொடுக்கின்ற போதுதான் விடை கிடைக்கும். பூஜ்யம் என்பது இருப்பு, சுத்தவெளி. அதனுடைய தன்மைகள் எழுச்சி பெற்று இயங்க தொடங்கிய போது அதற்குள்ளாகவே பின்னப்பட்ட நிலை, இயக்கம் என்று பின்னப்பட்ட நிலை, இறைத்துகள் நிலை. அதனுடைய வேகம் 3வது சுற்றிலே முடிந்து போனது, கரைந்து போனது. அப்ப என்ன ஆகுது? இருப்பு இயங்க தொடங்கி இருப்பை சூழ்ந்து 3 சுழலிலே எழுச்சி பெற்ற ஆற்றல் கரைந்து முடிந்து போனது. அந்த கரைசிலே காந்தம் என்றால் இதுல இன்னொரு ரகசியார்த்தம் என்ன என்றால், விளக்கும் அலை சொல்கிறோமே, விரிவலை, சுழல் அலை, விளக்கும் அலைன்னு பேசுறோமே, இதற்கு தனித்த இடம் கிடையாது, காலம் கிடையாது. இயக்கம் பிறக்கின்ற போதே காந்தமாக மாறி போயிடும். இயக்கம் நடக்கின்ற போதே காந்தமாக மாறி போயிடும். எனவே இருப்பு, இயக்கம், காந்தம் என்று 3ஆக பேசினாலும் இருப்பு இயக்கத்தில் வந்தவுடனேயே அங்கே காந்தம் பிறந்து விடுவதனால இயக்கத்திற்கென்று ஒரு தனித்த இடமோ காலமோ கிடையாது. அந்த காலத்தை தான் நுண் அலகு, டைனி பார்ட்டிகிள், காலத்தின் நுண்ணழகு, கண் சிமிட்டும் நேரம் சொல்றாங்களே, அந்த இடம்தான் விளக்கும் சக்தி காந்தமாக மாறுகின்ற நிலை. இதுதான் காலத்தின் நுண்ணழகு. இப்படி இறைத்துகள் தோன்றிய நிலை 1 to 3. பிறகு அவை குவிந்து விண் என்ற பேரியக்கமாக இன்னொன்றை விலக்கி வைக்கக்கூடிய, தள்ளி வைக்கக்கூடிய நிலையிலே அது பிறக்கின்ற போது, தி பர்த் டைம் ஆஃப் எலக்ட்ரான், அது 4 முதல் 7 அலைச்சொலிலே முடிந்து போனது. அப்போ அதை விண் சுழல் நிலை அல்லது விண்வெளி நிலை அல்லது பிரபஞ்ச நிலை என்று சொல்லலாம், சக்திகள நிலை. இதன் பிறகு ஜீவன்கள் தோன்றணும். அப்போ நட்சத்திர தொகுதி 27, நவக்கோள்கள் 9, 36, இந்த பூமியிலே பஞ்சபூத சேர்க்கை 5, 41. இப்போ சூரிய குடும்பத்துக்குள்ளதான விண் இருக்குது, இந்த பூமி இருக்குது. அப்ப விண் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஒரு கவுண்ட் குறைக்கணும் இல்லையா? அப்போ 41 - 1 மொத்தம் 40 ஆச்சு. அதனால் சுத்தவெளியின் ஆற்றல் 40 முடிவு பெறுகிறது. 1 பிறந்து 40 முடிகிறது. இப்போ 7 வரைக்கும் உள்ளத சக்திகள நிலை அப்படி சொல்லிட்டோம். 8 ஜீவாந்தம் துவங்குகிறது. 13 வரைக்கும் ஜீவாந்தம் இருக்குது. 13 வரைக்கும் அது தூய்மையாக இருக்கும். இந்த 8 to 13 தூய்மையான ஜீவாந்த நிலை தான் பரம ஆத்மா. உணரும், ஆனால் அதுக்கென்று ஒரு உடலோ மையமோ கிடையாது. அதனால் மையம் இல்லாததனால் ஈர்ப்பு, பதிதல் என்பது கிடையாது. எனவே உணரும், ஆனால் உணர்ந்த என்று சாட்சி சொல்ல முடியாது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சியோ காட்சியோ என்றார் கவிஞர் கண்ணதாசன். 14 தான் ஜீவன் பிறக்கிறது. நுண் உயிராக ஒரு ஜீவன் பிறக்கிறது, மைக்ரோ பாக்டீரியா. இதை ப்ளூ கிரீன் அல்கே என்கிறது விஞ்ஞானம். அதாவது நீலமும் பசுமையும் பச்சை நிறமும் கலந்த நிலை, ப்ளூ கிரீன் அல்கே.
அப்ப நீலம் என்பது திணிவு அல்லது நீர்த்தன்மை சொல்லலாம். கிரீன் என்பது பச்சையம், அதாவது புதனுடைய அலைவீச்சு. ரெண்டும் சேர்ந்ததுனால்தான் குளோரோஃபில், அதில் மைக்ரோபாக்டீரியா. இதனுடைய வளர்ச்சி அமீபா, பிறகு தாவரங்கள், கடைசியில இறுதியாக மனிதன். அப்ப 14 தொடங்கிய உணர்கின்ற சிறப்பு, உணர்தலை வெளிப்படுத்துகின்ற சிறப்பு ஒவ்வொரு இனமாக மேன்மைப்பட்டு கொண்டே வந்து மனிதனிலே அனைத்தையும் அறியக்கூடிய அறிவாக, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளின் உச்சகட்டமாக கொலைவெறி, மரண பயம், அது வரைக்கும் 40 அலை சுழல் வரைக்கும் காட்டுச்சு. அப்போ ஜீவன்கள் என்ற தனித்த உடல் அமைந்ததனால் பதிவுகள் ஈர்க்கப்பட்டன. அப்போ நுண்ணுயிர் பெற்ற அனுபவம் ஈர்த்து மையத்தில் இருப்பாக்கப்பட்டது போது ஆத்மாவின் அறிமுகம், காந்த கருமையம், அதனோடு அனுபவம் கலந்த நிலையே ஆத்மா. அப்ப பொதுவாக ஜீவாத்மான்னு சொன்னா மனுஷனை தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஜீவன் கூட்டல் பதிவு ஜீவாத்மா. அப்ப நுண் உயிர் வாழ்ந்த அனுபவம் அதுக்குள் பதிந்ததனால் அது நுண்ணுயிருக்குள் அமைந்த ஜீவாத்மா. அதுவே எழுச்சி பெற்று அடுத்த மலர்ச்சி பெற்று அமீபாக வருகின்ற போது, இன்னும் அதன் அனுபவம் கூடுகின்ற போது ஆத்மா இன்னும் கூடுதலாகிறது, மேன்மை பெறுகிறது. அப்படியே ஒவ்வொரு ஜீவனாக, ஒவ்வொரு இனமாக தாண்டி தாண்டி கடைசியில மனிதனாக வருகின்ற போது 5 புலன்கள், 5 கருவிகள் மூலமாக செயல்படக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் பதிந்தலை மீண்டும் அதை முறைப்படுத்தி பகுத்தறிவோடு சிந்தித்து பார்த்து அவற்றை பெருக்கிக் கொண்ட எல்லா அனுபவங்களும், விவசாயத்திலிருந்து ஹைடெக் ஏஐ வரைக்கும் எல்லா அனுபவங்களும் நமக்குள் பதிந்து கொண்டே வருகின்றன. அப்போ 14 to 40 பதிவுகள் உள்ள நிலை ஜீவாத்மா. பதிவு இல்லாத தூய்மையான ஜீவாந்த களம் பரமாத்மா. இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது அது விண்கலம், சக்தி களம், யூனிவர்ஸ் அல்லது காஸ்மாஸ் அல்லது பிரம்மலோகம். அதற்கு மூலம் காந்தம். இந்த பிரபஞ்சத்தை தாம் சூழ்ந்திருப்பது காந்த களம். அந்த காந்தத்தோடு அப்படியே நின்று கொண்டு எல்லையற்ற நிலையில அமைந்திருப்பது சுத்தவெளி. எனவே இயங்குகின்ற பிரபஞ்சத்திற்கும் இயங்காத சுத்தவெளிக்கும் இடையிலே ஒரு காந்த களம் உண்டு. காந்த களம் உண்டு. இதைத்தான் மகிழ்ச்சியிடத்துல ஒரு முறை கேட்ட போது, சாமிஜி, பிரபஞ்சத்துக்கு எல்லை உண்டா? இருக்கு, ஆனா இல்லை அப்படின்னாரு. என்ன சாமிஜி இருக்கு ஆனா இல்லைன்றீங்களே அப்படின்னு. இப்போ விளக்கு எரியுது, சுடர் வெளிச்சத்தை பரப்புது. இந்த வெளிச்சம் இருட்டை வெளிச்சமாக மாத்திட்டு இருக்கு இல்லையா? எந்த இடத்துல, எந்த எல்லையில இந்த விளக்கின் வெளிச்சம் முற்றிலும் மறைந்து இருள் தொடங்குகிறது என்பது உங்களால சொல்ல முடியுமான்னாரு. அது எப்படி சொல்ல முடியுது? அதே மாதிரிதான். அப்ப பிரபஞ்சம் என்ற இயங்குகின்ற களம், அதனோடு சேர்ந்த காந்த களம். ஏன்னா எந்த ஒன்று சுழன்றாலும் காந்தலை உருவாகும். இப்ப பூமி சுத்துது, பஞ்சபூதங்கள் சேர்ந்த காந்த அலைக்களம் இருக்குது. இது பூமியின் மண் பகுதியோடு நின்று போச்சா காந்தம்? இல்ல.
சந்திரன் எங்கே மிதக்குது? பூமியின் காந்த களத்துல. அதுதான் எல்லைக்கோட இல்ல. சந்திரனை கடந்தும் இன்னும் பல மைல் தூரத்திற்கு காந்தம் போய்கொண்டிருக்கிறது. எங்கே முடிவு சொல்ல முடியுமா? இல்ல. விஞ்ஞானம் ஒவ்வொரு கோளுக்கும் இவ்வளவு தூரம் கணக்கெடுக்குது. சூரியன், சூரியனை சார்ந்து நவகோள்கள், கடைசியில புளூட்டோ. சரி, சூரியனுடைய ஆர்பிட் இவ்வளவுதான் சொல்லியாச்சு. பூமி போல 19 லட்சம் மடங்கு பெருசு. ரைட். இதன் அலைக்களம் எது வரைக்கும் போகுது அப்படின்னு அளக்க முடியல. புளூட்டோனுடைய எக்ஸ்டர்னல் பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 700 கோடி மைல் போகுது. ரேஷியோ பார்த்தாக்க 8574 மடங்கு அதிகம். அதாவது பௌதிக நிலையிலிருந்து காந்தத்தை பார்த்தால் மைய புள்ளியில தொடங்கி இந்த பௌதிக எல்லை கடந்து காந்த களமாக மட்டுமே இருக்கின்ற தூரத்தை ரேஷியோ போட்டாக்க 1:8574. அவ்வளவு தூரம் காந்த களம் ஒரு கோள் எல்லைக்கு நிக்குது. அதுக்கு மேலேயும் போகுது. அப்போ சூரிய குடும்பத்தின் காந்த எல்லை எங்கே முடிகிறது என்று விஞ்ஞானத்தால் அளக்க முடியவில்லை. இதுதான் அமைப்பு. அதுக்கு மூலப்பொருள் தான் இறைநிலை. அது உணராத தெய்வம். பரமாத்மா உணர்கின்ற தெய்வம். கடவுளே 2 வகை. மூலப்பொருள் உணராத தெய்வம், பரம்பொருள் உணர்கின்ற தெய்வம். அதனால்தான் மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் சகாதேவனுக்கும் உரையாடல் நடக்கும். சகாதேவன் சொல்ல, உனக்கு பிடிச்சி கட்டி போட்டுட்டா இந்த குருச்சேத்திரம் நடக்காம நிறுத்திடலாம். ஏய், நான் என்ன மனுஷ வடிவத்தை நிற்கிறேன், என்னை பிடிச்சி கட்டி போட்டுறேன்னு நினைக்கிறியா? நான் ஒரே சமயத்துல பல ஆயிரம் வடிவங்கள் இருப்பவன். என் மூலத்தையும் முன்னால் கண்டுபிடிக்க முடியாது, கட்ட முடியாதுன்றார். அப்ப சகாதேவன் சொல்லுவான், அது தெரியும், உன்னை நீ தான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான், பிடிக்கணும் இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலான்னா. அப்ப வில்லிபுத்திரால்வர் என்ன குறிப்பை சொல்றாருங்க? உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு. கிருஷ்ண பரமாத்மா என்ற மனித வடிவம் அல்ல நீ. இதற்கு மூலப்பொருளாக கொண்டிருக்கிறாய், காந்தமாக, சுத்த வெளியாக. அந்த மூலத்தை காட்டு, நான் பிடிக்கிறேன் இல்லையா பார்க்கலாம். அப்போ வில்லி பாரதமே சொல்லிவிட்டது, தெய்வம் 2 வகை. ஒன்று உணர்கின்ற தெய்வம், மற்றது மூலமானது உணராத தெய்வம். அந்த உணர்கின்ற காந்தத்திலிருந்து 14 40 வரைக்கும் 27 அலை நீளங்களிலே கோடிக்கணக்கான ஜீவன்கள் உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 82 லட்சம் வகை ஸ்பெசிஸ், ஜீவ இனங்கள். அது ஏன் 27 நின்னுது அப்படின்னு 27 நட்சத்திரங்களே காரணம். நட்சத்திரங்கள் இல்லைன்னா ஜீவன் வர முடியாது. இப்படி எல்லா இடத்துல இருக்கின்ற காந்தத்தின் சிறப்பை அறிகின்ற போது, தெளிவாக அறிகின்ற போதுதான் அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தேர முடியும். அந்த தேர்விலே அதுவேதான் படக்கையிலே அலை மனம் என்று அறிவோம். 14 அலையிலே ஜீவன்கள் தோன்றி அனுபவங்கள் எல்லாம் 15 40 வரைக்கும் பதிந்த நிலை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஆத்மா என்ற நிலையிலே மையத்தில் இருப்பது சுத்த வெளியின் தூய்மையான அறிவு, சூய வெளி. அதன் ஆற்றல் எழுச்சி பெற்று 40 வரைக்கும் வருகின்ற பயணத்தில்
இறைத்துகள் நிலை, விண்நிலை, தூய காந்த நிலை, ஆத்ம நிலை. அப்ப ஜீவாத்மா என்பது என்ன என்றால் 14 முதல் 40 வரைக்கும் அனுபவங்களை தன்னுள் பதிந்திருக்கின்ற ஜீவகாந்த கருமையம். So characterized biomagnetic domain. இப்ப மனம் எங்கே வருதுன்னு பாரு. மனம் எங்கே பிறக்குது? மார்பிளியா? அறிவு எங்க இருக்கு? தலையிலையா? அப்படின்னா மனம் என்பது ஆத்மாவிலே பிறந்து மூளையிலே முடியும். ஆத்மாவிலே பிறந்து மூளையிலே முடிவு பெறும். அப்ப இந்த உடல் முழுவதும் ஜீவாந்த சுழன்று ஓடுகிறது இல்லையா? அப்ப அதுல இந்த 14 to 40 கூடிய அனுபவங்கள் எல்லாம் ஜீவாந்தத்தோடு கலந்து மோதுகின்ற போது எது எழுச்சி பெற்ற நிலையிலே அப்போதைக்கு உணர வேண்டிய நிலையிலே இருக்கிறதோ அந்த அலை மட்டும்தான் உணர்வாக நாம் பெறுகிறோம், எண்ணமாக வரும். அப்போ ஆத்மாவிலே பிறந்த கேரக்டரிஸ்ட் பயோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பதிவுகளை சுமந்து வந்த ஜீவகாந்த அலைக்களம் மூளையில மோதுகின்ற போது இந்த மனமே மூளையிலே அந்த செல்களில் ஊடுருகின்ற போது காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 பரிமாணங்களிலே எண்ணம் என்ற இயக்கமாக மாறும். சோ எண்ணுதல் என்ற செயலே எண்ணம் என்ற பெயர் சொல்லாக மாறுகிறது. எண்ணுதல் வினை சொல், எண்ணம் பெயர் சொல். அப்போ பதிவுகள் நம்முடைய மூளை வழியாக உள்ளே போகிற போது உள் கூட்டல் உள்ளம் என்று பெயர். மையத்தில் பதிந்து விட்டால் அது ஆத்மாவுடைய இருப்பு கணக்கு, ஆத்மா என்று பெயர். பிரதிபலிப்பிலே இந்த பதிவுகளை சுமந்து கொண்டு வெளியே வருகின்ற போதுதான் மனம் என்று பெயர். மூளையில மோதி மீண்டும் அதனுடைய தன்மை 4ஆக பிரிக்கப்பட்டு எண்ணங்களாக அகக்காட்சிகளாக மூளையில தெரிகின்ற போது எண்ணம் என்று பெயர். அதை சென்சார் பண்ணும் மூளை, பேசலாமா, செய்யலாமா, வேண்டாமா என்று அதை தரம் பார்க்கும், கட்டுப்படுத்தும். எதை செய், பேசு என்று கட்டளை வருகிறதோ அவற்றையே உதடுகள் உச்சரிக்கும், கை கால்கள் செயல்பட துவங்கும். இதுதான் மனுஷனுடைய இயக்க களம். அதனால் இப்ப மனம் என்பது என்ன என்றால் கருமையத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து பிரதிபலிக்கின்ற அலைகள் வழியாக உடல் முழுவதும் சுழல்கின்ற ஒரு ஜீவகாந்த அலைக்களம். Characterized biomagnetic waves functioning through brain and senses is mind. மனம் என்பது ஆத்மாவின் அனுபவங்களை சுமந்து கொண்டு உடல் முழுவதும் சுழன்று ஓடி மூளையிலும் புலன்களிலும் மோதுகின்ற தன்மயமாக்கப்பட்ட அனுபவங்களின் தன்மயமாக்கப்பட்ட ஜீவகாந்த அலைக்களம். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் மைண்ட். மனதுக்கு சாமியம். இப்போ பாருங்க, அறிவேதான் நான் என்று ஐயமின்றி தெரிந்துவிட்டால் அதுவேதான் படற்கை நிலையிலே அலை மனம் என்று அறிவோம். படற்கை என்றால் ஒரு புள்ளியிலிருந்து பறந்து வெளியே போவதுன்னு அர்த்தம். சுருங்குவது வேறு, படர்வது வேறு இல்லையா? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப மையம் நோக்கி சுருங்கல, மையத்திலிருந்து படர்கிறது. அதனால் படற்கை நிலை மனம். அப்ப மையத்திலிருந்து வெளியே போவதனால் வெளியே போவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தானே, நெகட்டிவ் ஃபோர்ஸ் தானே. அதனால் ஓசோ சொல்லுவார், மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் cannot think positively. Mind itself is negative force, it cannot think positively. அப்ப தத்துவம் என்ன சொல்கிறது? மனம் என்பது அரக்கன், ராட்சசன், அசுரன்.
சைத்தான், சாத்தான், மாடு, அல்பக்ரா. திருக்குர்ஆன்ல அதிகமான வசனங்கள் உள்ள 2வது அத்தியாயம் அல்பக்ரா. அந்த மாடு, எந்த மாடு? மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே, மனம் என்ற மாடு அல்பக்ரா. இப்படி அறிவேதான் படக்கையிலே அலை மனம் என்றறிவோம். அறிவதனில் இருப்பிடமோ அடுத்த மறைபொருளாம். அறிவதனின் இருப்பிடமோ அடுத்த மறைபொருளாம். இப்ப நம்மற்றுக்கு பகுத்தறிவு, மனசு பகுத்தறிவுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பகுத்தறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. ஆத்மாவில் வெறிப்பட்ட அலை மனம் என்று பார்த்தோம். அப்போ பகுத்தறிவே இங்கே அடுத்த மறைபொருளாம். அதை அதிநுண்ணிய பரமாணு அதன் மையமாகும். அதிநுண்ணிய பரமாணு. இந்த பகுத்தறிவே ஒவ்வொரு மனிதனின் உள்ளே இருக்கு இல்லையா, ஜீவனுக்குள்ளையும் இருக்கு இல்லையா. அப்ப எல்லா ஜீவராசிகளையும் மனிதர்களையும் இணைத்து பார்க்கின்ற போது இந்த பகுத்தறிவின் தொகுப்பு 820 கோடி மனிதர்களின் பகுத்தறிவை இணைந்து பார்க்கின்ற, ஒன்றாக பார்க்கின்ற போது பகுத்தறிவு தொகுத்தறிவு. சோ பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். அதாவது பிரம்ம ஞானம் என்னை மட்டுமே நானாக பார்க்காமல் 820 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை அனைத்துமே தன்னை போல் பாவிக்கின்ற தொகுத்துணர்வு, இறையுணர்வு. அந்த தொகுத்தறிவு பிறகு பஞ்சபோதங்களை உணர்கின்ற நிலையில முற்றறிவாக, பிறகு இறைவனுடைய நிலை உணர்கின்ற போது பேரறிவாக. அப்படி அறிவதனின் இருப்பிடமோ அடுத்த மறை பொருளாம் அதிநுண்ணிய பரமாணு அதன் மையமாகும். இந்த பகுத்தறிவு எங்க இருக்குது? நுண்ணிய பரமாணுக்குள்ள அறிவாக இருக்கிறது. நம்மிடத்துல பகுத்தறிவாக வந்திருக்கிறது. 5 ஜீவராசிகளிலே அந்தந்த அறிவாக இருக்கிறது. பஞ்சபோதங்களில் அந்த இயக்கத்துக்கான அறிவாக இருக்கிறது. அப்ப அணுவுக்குள்ளே அந்த அறிவு நுண் அறிவாக இருக்கிறது. அறிவுக்கு மூல நிலை அகன்ற இறைவெளியே. அப்ப இத்தனை தரப்பட்ட, இத்தனை படித்தளங்களிலே அமைந்திருக்கின்ற இந்த அறிவுக்கு மூலம் எது என்றால் பேரறிவாகிய சுத்த வெளியே. எழுச்சி பெற்று அந்தந்த இயக்கத்திலே சிறைப்பட்ட அறிவுக்கு என்ன தன்மை வெளிப்படுத்த முடியுமோ, உணர முடியுமோ, அதை மட்டுமே இயக்கமாக உணர்வாக பெற்றது. ஜீவன்களிலே வெளிப்படுத்தக்கூடிய அறிவாக வெளிப்பட்டது. அனைத்தையும் உணர்ந்து இறைவனையும் இறை நீதியையும் அறிந்து இறைவனாகவே வாழக்கூடிய தகுதி உள்ள, ஆற்றல் உள்ள நிலையிலே மனிதனாகவும் வந்து சிறப்பு பெற்றது. அந்த பேரறிவே, வேற எதுவுமே கிடையாது. அந்த பேரறிவின் பயணத்தை தான் த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம் என்று சொல்வார்கள். அப்ப அறிவுக்கு மூலநிலை அகன்ற இறைவெளியே. அதனை வான்காந்தம் என்றும் அப்பாலுக்கு அப்பால் அறிவேதான் தெய்வம் என்ற அகன்ற பரம்பொருளாம். சரி, அந்த அறிவேதான் அப்பாலுக்கு அப்பால் பிரபஞ்சத்துக்கு உள்ள வான்காந்தம் என்றும் அப்பாலுக்கு அப்பால் நமக்குள் இருக்கின்ற பால் அறிவு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்குள்ளும் இருக்கின்ற பால் அறிவு. அதையும் கடந்து இருக்கின்ற பால் முப்பால் சுத்த அப்பால் அறிவேதான் தெய்வம் என்ற அகன்ற பரம்பொருளாம். பொருள் என்றால் அது சின்ன சின்ன இயக்கங்களில் இருக்கலாம், தொகுத்து இயக்கங்களாக இருக்கலாம். பரம்பொருள் என்றால் அத்தனை பொருட்களுக்கும் மூலம் அந்த பரமே. அந்த பரமே அனைத்தையும் தனக்குள் இயங்க வைத்துக் கொண்டு முடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அது நிலைத்தும் இருக்கிறது.
அதனால் அது பரம்பொருள், இருப்பற்றது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது. அப்போ நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் அசைவதில்லை, வச்ச இடத்துல வச்ச மாதிரி இருக்கும். அதே போல் அதுவும் அசையாம தான் இருக்கும். ஆனா நாம் சொல்லுகின்ற பொருட்கள் எல்லாமே காலத்தால் அழிந்து போகும், காலத்தால் சிதைந்து சிதைந்து அழிந்து போகும். அல்லது தண்ணியிலேயோ வெயிலையோ பட்டதுன்னா விரைவாக அது சிதைந்து போகும். இப்போ மரத்துக்கு பெயிண்ட் அடிச்சு காப்பாத்துறோம். பெயிண்ட் அடிக்கலைன்னா மழை நனைஞ்சு வெயில காஞ்சு ஒரு 10 வருஷத்துக்குள்ள எல்லாமே, என்ன தேக்கு மரமா இருந்தாலும் ஈட்டி மரமா இருந்தாலும் எல்லாம் நார் நாரா வந்துடும், அது சிதைஞ்சு போயிடும். அப்ப எல்லாமே கண்களுக்கு தெரியாத ஒரு நுண் இயக்கத்தில் இருக்கின்றன. ஸோ எதை நாம் பொருள் என்று குறிப்பிடுகின்றோமோ அவை பொருள் அல்ல, கண்ணுக்கு தெரியாத நுண் இயக்கங்கள். அப்ப பொருள் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இயக்கமற்றது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது. அப்ப மக்கள் சமுதாய வாழ்க்கையிலே ஜட பொருட்கள் எல்லாம், அசைவற்ற ஜடத்தை எல்லாம் பொருள் என்று சொன்னதனால, அப்ப உண்மையான பொருளை மெய் பொருள் என்று சொன்னார்களே தவிர உண்மையிலேயே பொருள் என்றால் இயக்கமற்றதுன்னு அர்த்தம். ஆனாலும் குழப்பம் இருக்கே. நாம் பார்க்கின்ற வீட்டில் வச்சிருக்கிற பொருள் எல்லாம் பொருள் தான். ஆனா அது தெய்வத்தை போல அழிந்து போகாமல் இருக்குமா? இல்லையே. அப்ப அழிவது அனைத்துமே பொருள் அல்ல, என்றைக்கும் நிலைத்திருப்பது மட்டுமே பொருள். அப்போ சமுதாய வழக்கிலே இதை பயன்படுத்தி கொண்டதனால உண்மையான பொருளை தனிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்வதற்காக மெய் என்ற வார்த்தை இணைத்தார்கள். எனவே மெய் என்றாலும் பொருள் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். அப்போ ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்களை இணைத்து மெய்ப்பொருள் என்று சொல்வது அத்வைத்தம். மெய் பொருள் என்று பிரித்து பேசுவது துவைத்தம். மெய்யேதான் பொருளாகி பொருளேதான் மெய்யாக ஒரு நாளைக்கு மாறும் என்ற இயக்க முறையை புரிந்து கொள்கிற போது அது விசிஷ்டாத்வைத்தம். இப்படி இத்தனை சிறப்புகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூலக்கரு காந்த தத்துவம். அதனால் காந்த நிலை அறியாமல் எதையும் புரிஞ்சுக்க முடியாது. ஐயா, அடுத்த முடிச்சுக்கலாமா? 9:41 ஆச்சு. ஐயா அடுத்துக்கு, ஆமா அடுத்துக்கு போனா லேட் ஆயிடும். வாழ்க்கை முடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை உரையா இன்றைய இந்த சிறப்பான சிந்தனை வழங்கிய ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள், கருத்துக்களை பரிமாற விரும்புவார்கள், கைகளை உயர்த்தி கேட்கலாம். இதிலேயே அந்த அறிவதன் இருப்பிடமோ அடுத்த மறைபொருளாம் என்றதுல என்னத்தை சொல்லுவார்? அடுத்த மறைபொருளாம் என்பது பகுத்தறிவுடைய மறைபொருள். இப்ப மனம் ஒரு மறைபொருள். ஆம். இப்போ மனதுக்கு அடுத்த மறைபொருள் என்ன? பகுத்தறிவு. அதுக்கு மறைபொருள் எங்க? நுண் இயக்கம், வான்காந்தம். வான்காந்தத்துக்கு அடுத்த நிலை சுத்தவெளி. அதனால பகுத்தறிவின் அடுத்த நிலை அடுத்த மறைபொருள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. கேள்விகளை முடிச்சுக்கலாம், முடித்துக் கொள்வோம் ஐயா. இதுவரை நேரமும்
காந்த ஆற்றலின் பெருமை என்ற வேதாத்ரி மகரிஷியின் அறிவு என்ற தலைப்பிலான இந்த கவிதைக்கு தெளிவான ஆழமான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோருமாக இணைந்து ஐயாவை வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு